நானு ஒவ்வொரு நாயன்மார்களினுடைய குரு பூஜை வருகிற போதும், ஆழ்வார்களினுடைய திருநட்சத்திரம் வருகிற போதும், மகான்களினுடைய அவதார நாள் வரும்போதும் நான் உங்களுக்கு சொல்லி, அந்த நாள்ல நாம அவங்கள கண்டிப்பா நினைக்கணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஏனென்றால் குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும். அப்படி வருகிற திங்கட்கிழமை 25ஆம் தேதி மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜை. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெய்ப்பொருள் நாயனார நாம கண்டிப்பா நினைக்கணும். 63 நாயன்மார்கள் ஒருவர். அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். திங்கட்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் மெய்ப்பொருள் நாயனார நினைக்கணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல 63 நாயன்மார்களினுடைய மூர்த்தம் இருந்ததுன்னா மெய்ப்பொருள் நாயனாரை போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அல்லது வெல்லுமா மிகவெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்கிற வரியை சொல்லுங்க. குருவருள் மூலமாக நம் எல்லோருக்கும் திருவருள் நிச்சயமாக சித்திக்கும். மெய்ப்பொருள் நாயனார், ஏன் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்னு பேருன்னா, சிவபெருமான் மட்டும்தான் மெய்ப்பொருள் அவருக்கு. இது எல்லாமே பொய்ப்பொருள். சிவபெருமான் மீது அவ்வளவு பக்தி, சிவனடியார்கள் மீது அவ்வளவு மரியாதை. யாராவது ஒரு சிவனடியார் வந்தாருன்னா ரொம்ப நல்லா அவரை கவனிச்சு அனுப்புவார். விபூதி பூசிய யாராக இருந்தாலும் சிவனடியார்களை பார்த்துட்டா சிவனையே பார்த்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அவரை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணான். அவனுக்கு பேரு முத்தநாதன்னு பேரு. மன்னர், மெய்ப்பொருள் நாயனார் மன்னர். திருக்கோவிலூர் தான் அவருடைய ஊர். ஆனா எதிரி முத்தநாதன் போர் செஞ்சு வீழ்த்துறதெல்லாம் கஷ்டம். அதனால சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தலாம் அப்படின்னு சிவனடியார் வேஷத்துல வரான். சிவனடியார் வேடத்துல அந்த அரண்மனைக்கு ஒருத்தர் வந்தா யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. எங்க போறீங்க, யாரை பார்க்கணும், என்ன விஷயம், இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அது மன்னனுடைய உத்தரவு. இவர் நேரா வந்துட்டார், அந்த புறத்துக்கே வந்துட்டார். அந்த புறத்துக்கு காவல் காத்து கொண்டிருந்தவன் பேர் தத்தன். அவன் யோசிக்கிறான், இந்த நேரத்துல வராரு, அதுவும் அந்த புறத்துக்கு வராரு, சிவனடியார் வேஷத்துல இருக்கிறாரு. ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா மன்னர் திட்டுவார், நீ ஏன் திருப்பி அனுப்புன அப்படின்னு. அதனால அனுமதிக்கிறார். முத்தநாதன் உள்ள போறான். சிவனடியார் வேஷத்தில் இருந்த முத்தநாதன் உள்ள போறான். கத்தியால குத்துறான். இத சேக்கிழார் பெரிய புராணத்துல பாடும்போது கத்தி எடுத்து குத்தினான் அப்படின்னு அவர் எழுதவே இல்லை. என்ன எழுதினார் தெரியுமா? நினைச்சத பண்ணிட்டான் அப்படின்னாரு. அவன் என்ன நினைச்சானோ அதை பண்ணிட்டான். தத்தா உள்ள ஓடி வரான். தத்தன் ஓடி வரான். என்ன தெரியுமா சொன்னார் மெய்ப்பொருள் நாயனார்? தத்தா நமர். தத்தன் அதை பார்த்த உடனே வாள் எடுத்துட்டு வெட்ட போறான். அப்போ மெய்ப்பொருள் நாயனார் சொன்னார், தத்தா நமர், டே அப்படிலாம் பண்ணிடாத தத்தா, அவர் நம்மவர், சிவனுடைய நமன்னு கூட சொல்லல, நமர் மரியாதையா சொல்றார். நீ என்ன பண்ணு, பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லையில விட்டுட்டு வா. ஏன்னா மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இவனை சும்மா விட மாட்டாங்க இல்லையா? அதனால இவரை பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லையில விட்டுட்டு வா அப்படின்னு மெய்ப்பொருள் நாயனார் அனுப்புறார். ரொம்ப அழகா சேக்கிலார் எழுதுறார், மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின் கண்கூடி வாளினால் எரியல் உற்றான், நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார், நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமர் என தடுத்து விழுந்தார். தத்தா நமர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டார். பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டுவான். அதே மாதிரி பத்திரமா கொண்டு போய் ஊர் இலையில விட்டுட்டேன்னு சொன்ன பிறகுதான் மெய்ப்பொருள் நாயனார் அது வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு உயிர் நீத்தார் என்று நமக்கு பெரிய புராணம் சொல்கிறது. இப்படியெல்லாம் சிவபெருமானையும் சிவன் அடியவர்களையும் நேசித்தவர்கள், பக்தி செய்தவர்கள் இருந்தார்கள். அவர்களை அவர்களுடைய குரு பூஜை நாளில் நாம் நினைக்க வேண்டும். அதனால் மெய்ப்பொருள் நாயனாரினுடைய குரு பூஜை நாளில் வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சொல்லி அவரை நாம் சில நொடிகளாவது சிந்திக்க வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.